ஹே buddies. ஸோ வந்துட்டு எல்லாரும் ரொம்ப நாள் ஒரு ப்ராங்க் வீடியோ கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு பிளான் பண்ணி ஒரு ப்ராங்க் வீடியோ ரெடி பண்ணேன். ஆனால் வந்துட்டு இது வந்து ப்ராங்க் வீடியோ மாதிரி தெரியல, ஏதோ ஒருத்தவங்களுக்கு சுயரூபம் போல தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் வந்து என்ன பிளான் பண்ணேன்னா, இன்ஸ்டால ஒரு ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணேன். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணல, ஒரு 2 weeks முன்னாடியே வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு 1 week வந்துட்டு ஃபாலோவர்ஸ் எல்லாம் நல்லா ஏத்திட்டு, செகண்ட் வீக் ஃபுல்லா அந்த ஒரு நபர்கிட்ட நான் பேச ஆரம்பிச்சேன். அந்த 1 week கான்வர்சேஷன் வந்து 1 week மாதிரி இல்ல, ஏதோ ஒரு 1 year கான்வர்சேஷன் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, ரொம்ப டாப் லெவலுக்கு போயிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஒரு எண்டு கார்டு போடணும்னு சொல்லிட்டு இதை வந்து இப்போ முடிக்க போறேன். ஸோ அதுக்கான ஒரு பஞ்சாயத்தான் இப்போ நடக்கவும் போகுது. இப்படிலாம் ஒரு ஆள் மெசேஜ் பண்ண முடியுமா, நான் நம்புறேன், எவ்வளவு நம்புறேன், இப்படி இருக்காங்களே, அந்த மாதிரி நிறைய கேள்விகள் எல்லாம் வந்துச்சு. ஸோ அதை நீங்களும் பாப்பீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பஞ்சாயத்துக்கு முதல் அந்த 2 நபர்களை கூப்பிட்டுலாம். ஒரு ஆள் பாத்ரூம்ல போய் உட்காந்துருக்காங்க, இன்னொரு நாள் வெளியே டிவி பார்த்துருக்காங்க. ஸோ 2 பேரும் முதல்ல கூப்பிட்டு வருவோம். போன் ஆன் பண்ணி வச்சு இங்க உட்கார்ந்து இருக்க. போன் இல்ல, வீடியோ ஆன் பண்ணிருக்கேன். என்ன வீடியோவா? சொன்னாதான் பேச முடியும். ஒரு சின்ன பஞ்சாயத்து. What happened? அந்த பஞ்சாயத்து என்னன்னா, ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா என்ன? சொல்ல பட்டியா? இருங்க சொல்றேன். நானு உங்களை நம்பி இருக்கேன், ஆனா எனக்கே வந்து துரோகம் பண்றாங்க. யாரு பண்ணது? உன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சுபா, ரோஸ், அப்புறம் அவங்கலாம் இல்ல. என்னன்னா நைட் வந்து நான் தூங்குறேன்டா. நைட்ல தூங்க செய்வாங்க. நான் தூங்கும் போது எல்லாம் இருட்டா இருக்கு, திடீர்னு எந்திரிக்கிற வெளிச்சம் இருக்கு. காலைல ஏஞ்சிருப்ப வெளிச்சமா இல்ல, நைட் தான் திடீர்னு ஒரு வெளிச்சம். கண்ணு திறந்து பாக்குறேன், அதுக்குள்ள வெளிச்சம் போயிடுது. அதாவது யாரும் போன் நோண்டுறாங்க. நான் எந்திரிச்ச உடனே போன் வச்சிருக்காங்க. எனக்கு வந்து ஒரு டவுட்டா இருக்கு. அப்ப நம்ம ரூம்ல ஏதோ பேய் இருக்கோ? உன்னதானே சொல்றா. அவன் கூட தான் தூங்குறேன். யார்கிட்ட பேசுறாங்களோ தெரியல. நான் தூங்குனதுக்கு அப்புறம் தான் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகுது. நான் டக்குன்னு எந்திரிக்கிறதுக்குள்ள முடிஞ்சிருது. ஆனா கேட்டா வந்து சந்தேகப்படுறியோ அதுன்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கூப்பிட்டுருக்கேன் பஞ்சாயத்துக்கு. கேட்க அது கேட்டா வீடியோ ஆன் பண்ணி இவனை கூப்பிட்டு வந்து கேக்குறேன். நான் யார்கிட்ட பேச போறேன்? பெரிய ஊரு இப்ப யார்கிட்ட பேச தெரியாது. பேசக்கூடாது. நான் யார்கிட்ட பேச போறேன்? என்ன குட்டியாமே? குட்டியா? குட்டியா? நீ தான் குட்டி. குட்டி இல்ல, நீங்க பேசுற ஆள் வந்து ஏதோ குட்டியாமே. குட்டியா? என்ன குட்டி? புரியல. குட்டியா? குட்டிக்கு ஏதாவது தேவைன்னா உடனே காசு அனுப்புறதும் என்னென்னமோ இருக்குறா. நானா யார சொல்றேன்னு தெரியலையா? யாருக்கு நான் யார கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியாது. காசு அனுப்புற தேவையில்லாம நான் ஏன்டா செலவு பண்ண போறேன்? செலவு பண்ணல, யாருக்கும் அனுப்புறாங்க. இப்போ நான் என்ன கேட்கணும்னா, ஒரு ஹெல்ப் பண்ணி யாராவது போன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு காசு சென்ட் பண்ணும்ல. ஆனா இந்த குட்டின்றது எனக்கே புரியல. யாரா குட்டி? யாருனா குட்டி? அவன்கிட்ட கேக்குறேன். யாரு குட்டி? கன்ஃபியூஸ் ஆகுது. குட்டி யாருனா குட்டி தெரியல. நீ தான் சொல்லு, தெளிவா சொல்லு. எனக்கு இப்ப கன்ஃபியூஸ் ஆகுதுல, தெளிவா சொல்லு. குட்டினா என்னது? என்ன குட்டி? நரி குட்டி. ஏய், நீ சிரிக்கிற விஷயமா? யார் குட்டின்னு கேளு. நீ கேளு, அதுதான் நான் கூப்பிட்டுருக்கேன். எனக்கே தெரியலடா. யாரு பேசுற? குட்டி காசு அனுப்பியானா? எனக்கு 100 சொன்னா. நான் யாருக்குமே சென்ட் பண்ண மாட்டேன். எனக்குதான் காசு வரும், அது இவகிட்ட இருந்து தான் வரும். அதான் யாருக்கும் அனுப்புறாங்க. உங்ககிட்ட இருந்து வர காசு நான் யாருக்கும் அனுப்புறாங்க. என்ன விஷயம் எனக்கே தெரியலையே யாருக்கு அனுப்புறது. எனக்கு சீரியஸா தெரியல. சும்மா நைட் நான் மெசேஜ் எல்லாம் யாருக்குமே பண்ண மாட்டேன். நைட் 12 மணிக்கு மேலதான் மெசேஜே போகுது. ஆமா, ஏன்னா நான் தூங்கிடுறேன். அப்போ உனக்கு தெரியுதா? நான் தூங்குறதுக்கு அப்புறம் 12 மணிக்கு மேல நான் உங்க கூட மெசேஜ் பண்ணிட்டு காலையில நான் உங்க கூட எப்படி ஏஞ்சிக்க முடியும்? இல்ல காலைல நீ ஏஞ்சிக்கல, அப்போ என்னால ஏஞ்சிக்க முடியாதுல்ல. நைட் ஃபுல்லா மெசேஜ் பண்றேன்னு சொல்றீங்க. அதுலதான் நீங்க எக்ஸ்பெக்ட் ஆச்சே. என்னடா என்னடா? என்னன்னு சொல்லலாம். இன்னும் மறைக்காத. எழுப்பிட்டே பேசுறேன். ஃப்ரெண்டா? உங்க ஃப்ரெண்டா? ஏன் ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டா நானா பேசுறேன்? டேய், அதுக்கு தானே உனக்கு கூப்பிட்டு கேளுடா. யார்கிட்ட பேச? யாருனா குட்டி? யாருனா குட்டி? எனக்கு தெரியலடா. குட்டினா இவ்வளவு தாண்டா கூப்பிடுவேன். சின்ன குட்டி கூப்பிடுவேன். சத்தியமா நிஜமா தலைவலிக்குண்ணா. குட்டி யாருண்ணா? சும்மா என்ன உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு, நானே பேசுறேன் சொல்லு. அப்படிலாம் பண்ண கூடாதுண்ணா. எப்படிடா? நீ இப்போ பொண்ணு தானே தேவை பேசி காசு அனுப்பிட்டு அதே நமக்கு தேவை வேலைண்ணா. அதெல்லாம் என்னடா இது? இவகிட்ட என்னமோ கொள்ள வச்சு நான் யாருக்கும் தர மாதிரி இருக்கு. அப்படிதான் நீங்க தரைய சொல்றாங்க. அப்ப சரி, உங்க காசுல இருந்து தெரியுங்க. அப்போ வந்து அவங்க இருந்து தரேன்னு சொல்றாங்க. அது உனக்கு புரியல. நான் உன்னும் கூட சொல்ல நானே பேசலாம். பண்ணி மண்ணே வந்து அதை கேளாங்க.
ஒண்ணும் இல்ல. இப்போ நான் வந்து பர்சனலா யார்கிட்டயும் பேசுறேன், ஓகேவா? அவ பேசுறீங்களா? பாத்தியா வந்துடுச்சு வாயில இல்ல அப்படி பண்ற பர்சனலா யார்கிட்டயும் பேசுறேன். பர்சனல்னா என்னோட பர்சனல் கிடையாது, இந்த ஒர்க் பர்சனலா இருக்கலாம், இல்ல யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கு கால் பண்ணி இப்ப பேசுறதுன்னா சரி ஓகே நைட்ல எங்க இருந்து கால் பண்ணி பேசுவோம். ஆனா மெசேஜ் பண்ணிருப்பாங்க யாராவது, அத நீ வந்து போனை எடுத்து திட்டுத்தரமா பார்த்து வீடியோ ஆன் பண்ணி எதுக்கு அஸ்மா ஒருத்தன் பிரைவசி அவன் போன் அதிகம் பாக்குறேன் நீ முதல்ல என்ன சும்மா அவனுக்கு புரியுது உனக்கு புரிய நீ மாட்டேங்குது. எனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியா அவங்க சப்போர்ட் பண்ணியா? இல்ல உனக்கு புரியலையா? ஒரு பொண்ணு நைட்டு 12 மணிக்கு மேல அவங்க பேசுனா உனக்கு சரி இல்ல? அது கல்யாணம் ஆன ஒருத்தவரு கல்யாணம் ஆனா ஒருத்தவரு அப்படிலாம் இல்ல. இப்ப நான் என்ன தப்பு தப்பா நான் அப்படி சொல்ல அவர் போன் அவர்கிட்ட கேட்டே பாத்துக்கலாம் பாக்காம எடுத்த அது தப்பு தானே? புருஷன் பொண்ணுன்னு சரி உண்மையா பேசுனா சரி நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா அந்த பொண்ணுக்கு சீன் போடுறது, நான் இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன், இது டைரக்ட் பண்ணிருக்கேன், இவ்ளோ இது பண்ணிருக்கேன், அது பண்ணிருக்கேன், ஏன் நம்ம சீனை போடணும் அந்த பொண்ணு? அப்ப உஷார் பண்ற மாதிரி தானே இருக்கு. நானாடா நானா பண்ண அவங்க சொல்லிட்டு இருக்கா எனக்கே புரியல இதெல்லாம் நான் பண்ணதா? இதெல்லாம் பார்க்கும்போதுல என்னடா இது 4-5 பொண்ணு டைரக்ஷன் பண்ணிருக்கானா, 2 படம் வந்து எடுத்திருக்கானா, மூவிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கானா. இதெல்லாம் நான் எங்க இருந்துடா நம்புறது? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. புரியல சொல்றீங்க நான் எங்க இருந்துடா பண்றேன் இதெல்லாம் புரியலடா. நீ என் போனை பாத்தியா? இதோட இருக்கு பாத்தனே இப்ப இல்ல இனிமேதான் பாத்தியா? பிளாக் எடுத்து பாத்தியா? லாக்கே எனக்கு தெரியாது. அசிங்கமா போனா போன பாத்துருக்கா? எனக்கு புரியல என்னாச்சு, யார் போன பாத்து தேவலா டாபிக் அது என் போன் எடுத்து பாத்தியா? இல்லையே. உண்மையா சொல்லுமா? குட்டி பாக்கல குட்டி. என் போன எடுத்து பாத்தியா அவன் போன எடுத்து பாத்தியா? அப்ப 2 பேருமே அந்த குட்டி தான் பேசிட்டு இருக்கீங்களா? நான் எந்த குட்டிதான் பேச போறேன்? அப்படியே அவங்க போன பாத்தீங்களா கேக்குறீங்க? நீ அவங்க போன பாத்தீங்க, அப்ப நீ யாரும் அடுத்து பேசுறியா? அப்படியோ யாருடைய பேசுறாசுமா? அப்படியே நீ இப்ப கேட்ட கொஸ்டின் எல்லா பசங்களும் இப்படிதான் இருக்கீங்க, நம்ப முடியலையா அவங்கள? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. பசங்க அப்ப அந்த பசங்க கிட்ட பொண்ணுங்க பேசுது, அப்ப நாங்க பொண்ணுங்களையும் நம்ப கூடாதுல்ல? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஆமா பொண்ணுங்களும் நம்ப கூடாது, பசங்களும் நம்ப கூடாது. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. என்னடா விஷயக்கு ஏதாவது பேசுறியாடா பொண்ணுகிட்டலாம்? நான் நல்லா போய் நான் யார்டே பேச மாட்டேன்னா. யாரு சரி பண்ண தெரியல. அத்தனை பொண்ணு அத்தனை குட்டி இருக்க போலயே. அப்போ ஒண்ணும் போன கூட பிரைவசி ஒண்ணு, ஒரு போனுக்கு பிரைவசி. அவரை பத்தி பேருக்கு என்கிட்ட வந்த அவங்க வந்தாங்கடா, டாபிக்க மாத்திட்டாங்கடா. நான் என்ன பேசுறேன்னா, இவன் வந்து குட்டின்னு சொல்றா, குட்டி நேம் சொல்லு. குட்டி நேம் சொன்னா நான் கரெக்டா சொல்றேன் எந்த குட்டின்னு. சரியா? வேணாம் நேம் சொல்லு, எனக்கு தெரியல. குட்டியே வேணாம், விடுங்க. குட்டி டாபிக்கே வேணாம். இல்ல இப்ப எனக்கு மனசு கஷ்டமா இருக்குல்ல, ஒரு தப்பு பண்ணாத தெரியணும்ல அவங்களுக்கு. தப்பு பண்ணாத ஒருத்தவங்க வந்து திடீர்னு ஏதோ ஒரு விஷயத்த சொன்னா அப்படின்னு இருக்குல்ல ஒரு மாதிரி எனக்கு. குட்டியே வேணாம், விடுங்க. ஏன் என்னாச்சு உனக்கு? என்னடா பிரச்சனை? இது எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. நீ இப்ப 2 பேருக்கு பஞ்சாயத்து பண்ணி விடணும்டா. நீ பாத்தனா நீ வந்து விருங்கன்றா என்னன்னு நீ சால்வ் பண்றதுக்கு நான் அதுவரை கூப்பிட்டேன். நான் என்ன நைட் 11 மணில இருந்து 2 மணி வரைக்கும் நான் மெசேஜ் பண்றேன் இல்ல? நான் கேக்குறேன், யாருக்கு தெரியும்? நானே தூங்கி தண்ணி கேட்ட உடனே 1000 ரூபாய் நானும் அமுச்சு விட்டேன். யாருக்கு தெரியும்? நானா 4 ஷார்ட் பிலிம் காணுமே. நான் 4 ஷார்ட் பிலிம் அது வித்த பீலா நான் எடுத்தனா? பீலா வித்திருக்கீங்க. நான் என்ன மூவிக்கா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்? யாருக்கு தெரியும்? இருக்கலாம், எனக்கே தெரியல. கேமராமேன் மாதிரி நான் என்னமோ பேசின மாதிரி என் சாட்டை திட்டுதரமா பார்த்து என்கிட்ட ஒப்பிக்கிறியா நீ? அதுல இருந்ததுதான் நான் சொல்றேன்ப்பா. ஏன் சாட்லியா? ஆமா விடுங்கப்பா. யார் குட்டியே வேணாம், விடுங்க. குட்டி நீ தானே பெஸ்ட் கேமராமேன், நான் எப்படா பெஸ்ட் கேமராமேனா இருக்க முடியும்? அவன் என்ன கேமராமேன்? நம்ம இருக்கிற வீடியோ ஒரு 90% ஸ்டாண்ட் தான் இருக்குது, வர 10% அவன் கேமராமேன். அந்த கேமராமேன் காத்துங்க வர சொல்றாங்க, நீங்களும் பெஸ்ட் கேமராமேன் ஓவரா ஃபிலிம் போட்டுருக்கீங்க. சொல்லு, என் போன் எடுத்து பாத்தியா? நீங்க மட்டும் சொல்லு. இல்லையே. நீ யார்கிட்டயே பேசுறியாடா? யார்கிட்டயும் பேசலனா? நீ யாருக்காவது 1000 ரூபாய் சென்ட் பண்ணியா? இல்லனா நீ அந்த மாதிரி 1000 ரூபாய் அவங்க கிட்ட இருக்காது. அப்படியே இப்ப நீ கேக்குறதுதான் எனக்கு தெரியல. நீ ஏன் இல்ல இன்வால்வ் ஆகுற? நீ என்ன பண்ண? இன்வால்வ் ஆகி
அவங்கள வந்துட்டு கேள்வி கேட்கணும். நீனா அண்ணா ஏன் போன பாத்தீங்களா, அண்ணா என்ன பாத்தீங்களா அப்படியே கேட்டனா அப்ப நீ தான் அத மெசேஜ் பண்ற மாதிரில இருக்கே. நான் மெசேஜ் யாரும் பண்ணலமா. அப்புறம் ஏன்டா அங்க கேளுடா ஏன்னா நீங்க பண்றீங்கன்னு. ஏன்னா நீ பண்ற மெசேஜ் நான் ஏன்டா பண்ண போறேன் சார்? நான் சொல்றது கேளுண்ணா. நீ அவர் போனை பாக்காத, நீ அவ போனை பாக்காதீங்க, ரெண்டு பேரும் நீ போன் பாக்காதீங்க. எல்லாத்துக்கும் அவன் பிரைவசி வேணும். ஹஸ்பண்ட் வைஃப்ல என்ன என்ன பிரைவசி பிரைவசி இருக்கும்? அவங்க வேணா போனத பேச நான் அப்படியே வித்துருவேனா அக்கா தம்பிக்குள்ள என்ன பிரைவசி இருக்கும்? அண்ணன் தம்பிக்குள்ள என்ன பிரைவசி இருக்கும்? என்னடா மெண்டல் மாதிரி பேசுற? இப்ப உன் போன்ல இருக்கிற ஒரு பொண்ணுகிட்ட நான் பேசக்கூடாதா? அது எனக்கு உரிமை இல்லையா? அண்ணனா உரிமை இல்லையா? பொண்ணுகிட்டே பேச மாட்டேனா இல்லையா? சரி நீ கிளம்பு போ. நாளைக்கு ஷூட் 3 மணிக்கு இருக்கு. என்ன விஷயம் வந்து சரியா? இன்னும் நாளைக்கு காலேஜ் இருக்கு. நான் இங்கதான் மெர்னா பீச் கிட்டதான் ஷூட். காலேஜ் இருக்கு நாளைக்கு நான் எனக்கு. சொல்லல 90% ஸ்டாண்ட் தான் இருக்கும். இவன் சும்மா ஜுஜுபி இல்ல கேமராமேன். காம்படிஷன் அவர் வந்து டான்ஸ் காம்படிஷன். காலேஜ் வந்து காலைல 9 ல இருந்து 1:30 வரைக்கும் தான். 3 மணிக்கு தான் டான்ஸ். 3 மணிக்கு தானே போயிடும். எனக்கு 4 மணிக்கு டான்ஸ் நாளைக்கு. 4 மணி காலைல 9 ல இருந்து 4 நாளைக்கு மணி. சத்தியமா எனக்கு ஃபுல்லா ஃப்ரீயே கிடையாது. ஃபுல்லா பிராக்டிஸ் ஹெவி பிரைஸ் கொடுத்தாதான் நாளைக்கு சண்டே காம்படிஷன் ஜெயிக்க முடியும். சண்டே காம்படிஷன். சண்டே வர மாட்டேன்னு சொல்றான் புரியலையா? அதாவது சாட்டர்டே வந்து ஒரு சாட்டர்டே இல்ல சாட்டர்டே வந்து ரிஹர்சல்லாம். இல்ல. அவர் ஏதோ யோசிக்கிறாரு. சத்தியமா யோசிக்கல. என்ன மெசேஜ் பண்ணோம் மறந்துட்டேன் போல நானு. சாட்டர்டேவா சண்டேவா அப்படி யோசிக்கிறியா? எனக்கு புரியல. எனக்கு புரியல. யார்கிட்ட மெசேஜ் பண்ண? சரி இப்ப என்ன நாளைக்கு நீ வருவியா? இப்ப நாளைக்கு உனக்கு வந்து காலேஜ் இருக்கு. நீ வந்து காலேஜுக்கு போனோம். காம்படிஷன் அதான் காலேஜ் இருக்கு காம்படிஷன். நம்பி பசங்க 2 பேர் வந்து ஜெயிக்கணும் இருக்காங்க. ஓ நீ வந்து டான்ஸ் சொல்லி தர. ஆமா நீ இவன் தானே டைரக்டர். பிபிசி Choreographer. டைரக்டர் ஆச்சு இவருதான். இல்ல நீ தான் டைரக்டர். ஆமா இவனை அச்சுமா என்ன அச்சுமா. சரி சரி போ. சரி நாளைக்கு சீக்கிரமா ஒரு கண்டென்ட்டுக்கு வந்து என்ன பேச டேரக்ட் எனக்கு தலை வந்து நாளைக்கு ஷூட் நான் வரல. வரலங்கிறதுனால நாளைக்கு ஷூட் எனக்கு வந்துச்சு. நாளைக்கு நான் காலேஜ் போகணும்னா. சரி ஓகேவா? அதனால நீ வரமாட்டேன். நான் 5 மணிக்கு வேணாம். ஒரு 7 மணிக்கு என்ன ஷூட்னா நான் வரேன். 7 மணிக்கு 7 மணிக்கு நீ வந்தா நான் வரல. நான் போ. சூப்பர் விஷயக்கு நீ என்ன வேணாலும் பண்ணு. ஷூட்டு மட்டும் தயவுசெய்து வந்துரு சரியா? நாளைக்கு நாளைக்கு சரி உன்னால வர முடியாதுடா. உனக்கு வந்து டான்ஸ் நீ இருக்கு. மண்டே லீவ் போட சொன்னா லீவ் போடுறேன். ஆனா நோ மனுஷன் ஏய் ஓட ஆக்டிங் போடாச்சு போ. இப்போ நீ வெளில போய் அம்மா அம்மா நாளைக்கு வர முடியாதமான்னு சொல்லி மெசேஜ் பண்ண போற. நான் அந்த பொண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்றேன்டா. ஒரு நிமிஷம் இருடா. அந்த பொண்ணு எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான்டா. எனக்கு தெரிஞ்ச பொண்ணு. ஸ்கூல்ல படிச்ச பொண்ணு. அது ஸ்கூல்ல படிச்ச பொண்ணா?